ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் தக்ஷிண சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியமில் என்னெல்லாம் இருக்குது அண்ட் நான் என்னெல்லாம் விசிட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து வீக்கெண்டில் போனோம் அப்படின்னா இது மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டே டான்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கூட சேர்ந்து ஆடவும் செய்யலாம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டங்கள் தான். வேணும்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 175 ருபீஸும் சைல்டுக்கு 100 ருபீஸும் பே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார் பார்க்கிங், 2 வீலர் அது மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் போனோன்னே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஹவுஸ் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன வீடுகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். பார்க்க அவ்வளோ அழகாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அந்த காலத்தில் எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி கட்டியிருக்காங்க. நாங்கள் உள்ளே போகலாம். இதில் சாத்தனூர் வீடு பாருங்கள், தூண்கள்லாம் வச்சு அந்த காலத்தில் ஓட்டு வீடு எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிச்சன் அந்த செட்டப்பில் கட்டியிருக்காங்க. இதோட பேர் கூட எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பெண்கள் பல்லாங்குழி ஆடுற மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. இது வந்து இந்துக்கள் மேரேஜ் எப்படி பண்ணுவாங்கன்னு அதுக்கு 2 பொம்மை வச்சுருக்காங்க. பழைய காலத்து சிலைகள், சிற்பங்கள், நிறைய யூனிக்கான கலெக்ஷன்லாம் இங்கே பார்க்கலாம். மண்பானைகள், இது மாதிரி தாழ்வாரம் வச்ச வீடெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சென்டராக ஓப்பன் பிளேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. அந்த அவங்க யூஸ் பண்ண தொட்டில், அப்புறம் யானை கட்டுவாங்க பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு, அது எல்லாமே இங்கே சூப்பராக வச்சுருக்காங்க. பின்னாடி தோட்டத்துக்கு பக்கமாக ஒரு கதவும், அந்த சைடு பார்த்திங்கன்னா துளசி மாடமும் இருந்துச்சு. நான் அந்த சைடு வீடியோ எடுக்கலை. இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய காலத்து பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண முறம், இது வந்து அரிசி கொட்டி வைக்கிறதா என்னன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலக்கு, உரல் எல்லாமே இங்கே இருந்துச்சு. மண்பாண்டங்கள், கதவே பாருங்கள் பழைய மாடலில் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கதவெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள், மண்பாண்டங்கள் எல்லாமே இங்கே டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தொடக்கூடாதுன்றதுக்காக, பசங்கள்லாம் டச் பண்ணுவாங்கன்றதுக்காகவே டூ நாட் டச்சுன்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கிளாஸ்க்குள்ளே அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா வகையான பொருட்களுமே இங்கே தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் நம்மளால் டச் பண்ணி பார்க்க முடியல, கிளாஸுக்குள்ளே இருக்குது. இது பாருங்கள், அந்த காலத்தில் தேர் எல்லாம் எப்படி இருந்துச்சு, சிலைகள், சிற்பங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் ஹவுஸ். இது வந்து நெசவாளர் வீடு. இதுக்குள்ளே நெசவாளர்கள் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம குழந்தைங்களோட போனீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போங்க. சென்னை ஈசிஆரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிச்சு. இது கூடைமுடை வீடு. இது மாதிரி வைக்கோல் வீடு, ஓலை வீடெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன்.
பட் கார்த்திக் குட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணார். அது என்னமோ தெரியல, இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. மண்பானை செய்கிறவங்க அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், செஞ்சு தராங்க நம்ம கையில். அடுத்தது தெலுங்கானா ஹவுஸ். வாங்க அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். தெலுங்கானாவில் கொடவா ஹவுஸ்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல இருக்குது. சமைக்கிற ஐட்டங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரளா ஹவுஸ் கூத்தாடு குளம்னு போட்டிருக்கு. வாங்க அதுக்குள்ளே யூனிக்யூவான ஆர்ட் கலெக்ஷன்லாம் இருக்குது. கிருஷ்ணர் சிலை வச்சுருக்காங்க. நம்ம கேரளாவோட விளக்கு ஃபுல்லாக வுட்டுலேயே கட்டியிருக்காங்க. பட் இந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு. அண்ட் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கங்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கேரளா சாரி கட்டி ஒரு பெண் நிற்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே போனோம்னா அழகாக ஜன்னல் வச்சு, அந்த காலத்தில் ஜன்னல் அமைப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டுலேயே இருக்குது. அண்ட் இந்த சைடு போனோம்னா கேரளா சர்ச், இந்த பக்கம் ஐயப்பன் சிலையும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, நஞ்சு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த காலத்தில் முல்லை நிலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அந்த பொருட்கள் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக இருக்குது. கிட்டத்தட்ட 150 வருஷங்கள் பழமையான பொருட்கள்லாம் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. கலசம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கள மருதம் நிலத்தில், அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட தெய்வங்கள் என்னங்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான தெய்வங்கள் சிலைகளை வழிபட்டாங்கங்கிறது இங்கே இருக்குது. இது வந்து உள்ளவே ஆர்ட் ஷாப் இருக்குது. வேணும்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். யூனிக்யூவான ஆர்ட் கலெக்ஷன் நிறைய அங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்கவே நமக்கு அவ்வளோ டைம் வேணும். ஸோ மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் 1 டே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய வச்சுருக்காங்க. நான் ஒரு சில ஐட்டங்கள் வீடியோ எடுக்கலை. இதெல்லாம் அந்த காலத்து மாட்டு வண்டி அண்ட் சாரீலாம் எப்படி நெய்வாங்கங்கிறதும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ரொம்ப பசியாயிடுச்சு. 3 மணிக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வெஜ் மீல்ஸ் 180 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒயிட் ரைஸ், கூட்டு பொரியல் எல்லாமே இருக்குது. சாப்பிட்டுட்டு கர்நாடகா ஹவுஸ் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க.
இங்கேயே வந்து ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டங்களும் அவங்களே சேல் பண்ணுறாங்க. வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ கார்த்திக் கேட்டார், அதனால் வாங்கி கொடுத்துட்டேன். இது எல்லாமே அந்த மாடல்லே கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடகா ஸ்டைலில் தூண்கள்லாம் வச்சு பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னதுன்னு தெரியல, பட் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே அவங்க என்ன மாதிரியான சிலைகள்லாம் வழிபடுவாங்கங்கிறது இருக்குது. அண்ட் கிச்சன் ஐட்டங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பட் இந்த கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நல்லாயிருக்கு. நம்ம பழைய மாடலில் கட்டியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்களும் தெரிஞ்சிக்க வசதியாக இருக்கும். இப்போல்லாம் இந்த மாதிரி வீடுகள் கட்டுறதே கிடையாது. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஏழ்மையான வீடு எப்படி இருக்குங்கிறத அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலைகள் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. உள்ள ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டங்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நிறைய நம்ம வேணும்னா பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஒரு ஏழ்மையான வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. உள்ளே அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் அண்ட் கதவு வீடுகள்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க, பழைய காலத்து கற்கள் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழமையான சிலை போல் இருக்குது. ஆர்ட் கேலரி, நிறைய ஆர்ட் ஒர்க் இங்கே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆர்ட் கேலரி. இது வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையிலேயே வீடு கட்டுறாங்க. நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அண்ட் உள்ளே நிறைய ஷாப் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த சின்ன ஸ்மால் சைஸ் குங்குமச்சிமிழ் மாதிரி இருக்குது. இதுவே 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் எனக்கு பிடிச்சிருந்ததுனால வாங்கிட்டேன். என் பையன் பார்த்திங்கன்னா உட்டுலேயே இருக்க கார் வாங்கினாரு. அண்ட் ஃபைனலி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் 7 o'clock அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.